ஏன் சார் அவருக்கு தான் 120 கிட்ட வந்துருச்சுல சார், மேஜிக் நம்பரை தாண்டிடுச்சுல சார், அப்புறம் ஏன் சார் திருப்பி திருப்பி எம்எல்ஏக்கள் வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க? இல்ல அவங்க சொல்ற மாதிரி இவங்க எந்த முயற்சியுமே எடுக்கல, அவங்களா வந்து வந்து விஜய் வேணும் விஜய் வேணும்னு ராஜினாமா செஞ்சுட்டு வந்து இவருடைய கொள்கைக்காக வந்து விழுகுறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டுல எது சார் உண்மை? என்ன நடக்குது? ரெண்டுமே இல்ல. விஜய் வந்து கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் லீக் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நம்பவில்லை. இதுதான். இது நம்மளா சொல்லல. சமீபத்துல அண்ணன் திருமா அவர்களுடைய புதிய தலைமுறை முதற்கொண்டு மற்ற சேனல்ல அவர் கொடுத்த பேட்டிகள்ல எப்போ வேணாலும் வெளியேறலாம் அமைச்சரவையில இருந்து இல்ல, அது வந்து டைலாகா அவர் சொன்னது. நான் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறேன், உடனே எனக்கு ஆதவ லைன்ல வராரு அப்படிங்கிறாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், இப்படி சொன்னோன்னு அண்ணே ஏனே அப்படின்னு லைன்ல வராரு. அப்படின்னா என்ன எப்பவுமே உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 24 நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பேசுறாரு, போயிடுறாரா இருக்கிறாரா அப்படின்னு இவங்கள நம்பல. இது வந்து இந்த அசிங்கத்தை யார் உணரணும் அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளும் விசிகா முஸ்லீம் லீக் தான் இந்த அசிங்கத்தை உணரணும்.